ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி நாங்கள் அல்சலாம் மால் போயிருந்தோம். நான் தனியாக தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. சரி, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்து அந்த மாலை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ரொம்ப முக்கியம். ஓகே, பாய். ஸோ இதுதான் அந்த அல்சலாம் மால் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வில்லாலேருந்து வாக்கிங்கில் போனால் 45 மினிட்ஸ் எடுக்கும். நடந்து போனால், டாக்ஸியில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த மால் பெரிய மாலு, நல்லா லென்த்து, நல்ல பிரெத்தெல்லாம் இருக்கும். நான் கேட் நம்பர் 2ல் போகிறேன். மொத்தம் இந்த மாலை சுற்றி 8 கேட் இருக்குது. நான் கேட் நம்பர் 2ல் உள்ளே நுழையிறேன். பாருங்கள் மால் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ அழகாக. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. சின்னதாக அழகாக கலர் கலராக அப்படியே லைட் வச்சு மாறிட்டு அழகாக இருந்துச்சு பார்க்க. அப்படியே மாலை எடுக்கிறேன். இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள் மாலை, ஒரு ஆசை தானே எல்லாம் நம்ம நான் பார்க்குறதுக்கு, காட்டுறதுக்கு. சரி சொல்லிட்டு மாலை அப்படியே பார்த்துட்டு கேப்பில் அப்பப்போ என் மூஞ்சம் காட்டிட்டு எஸ்கலேட்டர் மேலே மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது மொத்தம். ஆனால் இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். அன்றைக்கி ஒரு வாட்டி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோர் வரும்போது செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நான் போன டைம் வந்து 7:30 இருக்கும். கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். பாருங்கள் என்னென்னமோ இருக்குது. இது சாக்லேட்ஸு அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு. கடைங்கெலாம் பாருங்கள், பார்க்க எல்லாம் அழகாக, அந்த அந்த அழகுலேயே நம்ம மயங்கிடலாம். அந்த கடைகளோட டிசைன்ஸு, லைட்டு, இந்த நீட்னஸ்ஸு, லைட் செட்டிங், அதை பார்க்கவே அழகாக இருக்குது பார்க்க. இங்கே நல்லா டைம் பாஸ், உக்காந்தோன்னா நல்லா டைம் பாஸ். ரூம்லேயே உக்காந்துட்டு இருக்கு. இப்படி மாலில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் உக்காந்துட்டாங்களே நல்லா டைம் பாஸ் ஆகிடுது. அவங்க கடைங்களாம், துணி கடைங்கள்லேருந்து எல்லா கடையும் இருக்குது. நம்ம ஊர் கடைங்களாம் இருக்குது, மேக்ஸ்லாம் இருக்குது இங்கே. பலூன், இந்த மாதிரி பலூன் விற்கணும்னு இருக்கான். பலூன்லாம் விற்றுட்டுருக்குறாங்க உட்காந்து. என்ன ஒன்று, வீடியோ எடுக்க தான் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இந்த பொம்பளைங்களாம் போகிறாங்களா, அங்கே அவங்கள எடுத்தால் பயமாக இருக்குது. ட்ரெயின் பாருங்கள், சின்ன பசங்களுக்கு. இந்த ட்ரெயினில் டிக்கெட் போட்டு ஏற்றோம்னா சின்ன பசங்க சும்மா மால் ஃபுல்லாக சுற்றி வர ஒன்று இது ஃபுல்லாக உள்ள யாரும் இன்னும் ஏறல. வந்து இப்போ ட்ரெயின் நிற்கிது, வெயிட்டிங்கில் நிற்கிது. இன்னும் பேசஞ்சர் ஏறல. அதில் இதுதான் எப்படி சுற்றினாலும் ட்ரெஸ்ஸிங் கடைலாம் பார்த்தாலே லேடிஸ் ட்ரெஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குது. பார்க்க வீடியோ எடுக்கவும் பயமாக இருக்குது. இருந்தாலும் நைஸாக எடுக்கிறோம் அப்படியே. ஏன்னா ஃபுல்லாக பொம்பளை, ஏன்னா யாராகிட்ட வந்து என்ன வீடியோ எடுக்கிறாது எடுக்குன்னு கேட்டோம் சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பையன் ஒருத்தவங்க இல்லை, ராஜஸ்தான் பசங்க 2 பேர் இருந்தாங்க. அவன் பார்த்துட்டு நீ எப்போ வந்த, நான் இப்போ தான் வந்தேன், நான் சொல்லினா ஒன்றா வந்துருக்கலாமே சொல்லிட்டு. இவர் தான் பேர் வந்து இவர் பார்த்தாலே சுரேஷ், ராஜஸ்தான். அவர் கேப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கேட்டால் அதுதான் ஸ்டைல், அவன் ஊர் ஸ்டைலாம். பின்னாடி குடி மாதிரி விட்டுட்டு அவனும் எண்ணி சரி அவனையும் ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2.5 நிமிஷம் அவனையும் சுற்றி எடுத்துக்கிட்டு, இன்னொருத்தர் என்ன வீடியோ எடுக்க வேண்டாம் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சரி இவனை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு, சரி அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். அவன் ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும். அவன் வந்து இந்த வீடியோ வந்து அவங்க ஊருக்கு அனுப்பி விட்டுருவார். அதுக்கோசம் சரி ஷேர் பண்ணி விடுவார். ரொம்ப துரு அவர் வந்து ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. அவர் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காராம் மாலை. சரி சுற்றி இப்போ நான் வந்து 3rd டைம் நினைக்கிறேன். ஆமாம் 1 2 3 ஆமாம் 3rd டைம் இந்த மாலுக்கு வருது. சரி அவர் நல்லா சொன்னு சரி அவனே கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே மாலும் கவர் பண்ணிக்கிட்டு. இது வந்து எந்த ஃப்ளோரு, 2nd ஃப்ளோர் நினைக்கிறேன். நீ எடு திருறனா அதே தான் சொல்லிட்டுருக்காரு உட்காந்து. சரி அவரை போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே கடைங்களும் பார்த்துக்கிட்டு. எனக்கு அந்த தொப்பி பின்னாடி இருக்கிற குடி மாதிரி வச்சு அதுதான் கடுப்பாக இருக்குது. என்னடா இது இப்போ எத்தனை தொப்பியாக, ஏன்னா சொட்டா அவனுக்கு முடி கிடையாது. முன்னாடி வயசு 34 வயசு இருக்கும், ஆனால் முடி கிடையாது ஃப்ரெண்டில். ஆனால் தொப்பி தான் போட்டு சுற்றுவார். அது பின்னாடி ஒரு கயிறு மாதிரி ஸ்டைலாக கேட்டால் அவர். சரி இப்போ உங்கள் ஸ்டைலாக சரி போட்டுக்க சொல்லிட்டு சரி சுற்றி எடுத்துட்டு அதே போகலாம். விட மாட்டோம். எனக்கு எப்போனாட்டி ஒரு 5 நிமிஷம் எடுக்க முடியாது. கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அப்படியே மாலை ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு எடுத்துகிட்டு இன்னொருத்தர் எடுக்கலான்னா அவர் வேணாம், அவனை எடுக்காத சொல்லிட்டு சுற்றி எடு அவர் சொல்கிறாரு. சரி எடுக்கிறேன் சொல்லிட்டு
பாருங்கள், லிஃப்ட்டு உள்ள ஒரு லிஃப்ட் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக லைட் செட்டிங், லைட் எரியும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிரும், கொஞ்ச நேரத்துலேயே இருட்டானதுக்கப்புறம் லைட் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக. இவர் பேர் வினய். இவர் வந்து ஹைதராபாத்காரர். இவர் அவரும் எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதெல்லாம் போதுண்டா சாமி சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வழக்கமாக நான் சிங்கிளாகவே எடுத்துட்டேன் உட்காந்து. அப்படியே இங்கே இந்த என்ன சொல்லுவாங்க, கேரிஃபோரு இந்த மாதிரி மல்பா அங்கே உள்ள ஒரு பெரிய ஷாப்பிங் ஒன்று இருக்குது. சரி, அதுக்குள்ளே போய் சும்மா போய் எடுத்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த மால் பேர் ஏதோ பேர் போட்டுருந்துச்சு, டூப்ளிக்கோ ஏதோ ஒரு மால் பேர், அது பேர் அந்த கடை பேர். குழந்தைங்களுக்குன்னு ஜாய், இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜாய், அது என்ன ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். நான் ஏதோ பொம்மை இருக்கும் பார்த்தா ஃபுல்லாக இப்போ பசங்களுக்கு தேவையான பிஸ்கட்டு, சாக்லேட்டு, அது தான் வேர்ல்ட் ஆஃப் ஜாயும். சரி, அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். மேலே பாருங்கள், ஏன்னா பொண்ணுங்க தான் சுற்றி அவங்க எடுத்தால் என்ன சொல்கிறாங்களோட பயம், எவனாட்டு வந்து பிடிச்சிருவான், அதுதான் பயம். லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்களா, இட்டு கலர் கலராக லைட்டு இருக்கும்பாங்க, ஒரு பேனர் இருக்கும். ஆமாம், ஏன்னா ஏன் பொண்ணுங்க போகிறாங்களா, அது கேமரா இப்படி திருப்பிடுறது. எல்லாம் கருப்பாக அந்த முனி பத்தில் வர மாதிரி பேய் மாதிரி அப்படி ட்ரெஸ்ஸு போட்டு போது பாருங்கள். எல்லாம் கருப்பு, அந்த பரதா தான். நம்ம ஊரில் இப்படி நைட்டு இப்படி போட்டு போனால் பேய் சொல்லுவோம். ஆனால் இங்கே தானே ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கு. இப்போ அந்த ட்ரெஸ்லாம் கிடையாது. இப்போ அந்த ட்ரெஸ்லாம் யாரும் போட வேண்டாம் சொல்லிட்டு ரூல்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் அந்த காலத்து பொம்பளைங்க சில பேர் அந்த முஸ்லீம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்க போடுறாங்க. இப்போ இருக்க கொஞ்சம் ஜென்ரேஷன் வர புது அந்த ஊர் ஜென்ரேஷன்லாம் யாரும் போடுறதில்ல அவ்வளோ மோஸ்ட்லி. ஸோ இப்போ வந்தாங்க பாருங்க, பொம்மை பசங்க விளாண்டுட்டுருக்குறாங்க உட்காந்து, வீடியோ கேம் பொம்மை, வீடியோ கேம் மாதிரி சின்ன பசங்க எப்படி விளாட்றாங்க பாருங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே எல்லா கடையும் அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு, மேக்ஸ், நம்ம ஊரில் மேக்ஸ் பார்த்துக்கிறீங்களா, மேக்ஸ் ஷோரூம் இங்கே இருக்குது. இன்னொரு ஷோரூம்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே டயர்டாயிடுச்சு நடந்து. ஏன்னா பெரிய ஃப்ளோர் போய்ட்டு லென்த்து பெருசு, டயர்டாயிடுச்சு. சரி போதும்டா, நானே ஒரு 100ல் ஒரு 25% தான் சுற்றிருப்போம் உள்ள, அதுக்கே முடியல. இன்னும் பெருசு இந்த லென்த்துக்கு போகுது, அந்த லென்த்துக்கு போகுது. அவர் வெளியே வந்துட்டேன், கேட் நம்பர் 2ல் இருந்துச்சு, வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான், போதும்டா சொல்லிட்டு கேட் நம்பர் 2லேயே வெளியே வந்துட்டு வெளியே போங்க. நைட்டாக அங்கே எப்படி வெளியேருந்து பார்த்தா எப்படி இருப்பாங்க. நல்லா சூப்பராக இல்லை, லைட் செட்டிங் தான் ஃபுல்லாக. அந்த லைட்டு தான் இந்த ஊரில் ஃபுல்லாக, பில்டிங்கு சரி நைட்டில் சூப்பராக இருக்கும், ஜொலிக்கும், ஊரே ஜொலிக்கும் நைட்டில். அல்சலாம் மால் அவ்வளோ லென்த்து பிரெத்தெல்லாம் இப்போ ஆப்போசிட்டில் ரோட்டில் இருப்பாங்க. லைட்டு லைட்டு ஆப்போசிட் ரோடெலாம் ஃபுல்லாக இருப்பாங்க. நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. நீங்கள் கேமரா குவாலிட்டியோட நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு சரி ஃபுல்லாக கோல்டு கலரில் ஜகதகன்னு நின்றுக்குது அப்படியே ஊரே. ஓகே, நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.